ஜனவரி 20, 2019 சென்னையோட பெருங்குடி குப்பை கிடங்குல வேலை செஞ்சுட்டு இருந்த துப்புரவு பணியாளர்கள் அன்னைக்கு காலையில் ஒரு வித்தியாசமான அரிசி பையை பார்க்குறாங்க. அந்த பை ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவிழ்த்து கீழே கொட்டும் பொழுது ஒரு மனிதனோட கால்களும் கையும் கீழே வந்து விழுகுது. அதிர்ந்து போன அந்த தொழிலாளர்கள் உடனே காவல்துறையினருக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. சம்பவ இடத்துக்கு காவல்துறையினரும் போகிறாங்க. அங்கே போன காவல்துறையினர்கள் அதை சுற்றி வேறு ஏதாவது மனித உடல் பாகங்கள் இருக்கான்னு சுற்றி தேடுறாங்க. ஆனால் வேறு எந்த மனித உடல் பாகங்களையும் கண்டுபிடிக்க முடியல. அதன் பிறகுதான் அவங்க கிடைச்ச அந்த உடல் பாகங்களை நல்லா செக் பண்ணும் பொழுது அவங்களோட காலில் மெட்டி அணிஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. அந்த கால்கள் மற்றும் கைகளின் அளவை வச்சு அவங்க ஒரு 30 to 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னு யோகிக்கிறாங்க. அங்கே கிடைச்ச கைகளில் சிவன் பார்வதி டேட்டுவும் டிராகன் டேட்டுவும் இருக்கு. காவல்துறையினருக்கு இங்கே கொல்லப்பட்டு கிடக்கிறது யாரு, யாரால கொல்லப்பட்டிருப்பா, எந்த காரணத்தால் கொல்லப்பட்டிருப்பா, இந்த மாதிரியான பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த காவல்துறையினரால் வேறு எந்தவித தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அங்கே கிடைச்ச கைகளில் வரையப்பட்டிருந்த சிவன் பார்வதி டேட்டூ, டிராகன் டேட்டூ, இந்த 2 விஷயத்தை வச்சு மட்டுமே அங்கே கொலை செய்யப்பட்டது யாரு அப்படிங்கிறதையும் யாரால் கொலை செய்யப்பட்டிருப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் காவல்துறையினர் துல்லியமாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கையில் இருந்த டேட்டூவை மட்டுமே தடயமாக வச்சு காவல்துறையினர் நடத்தின ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷனை பற்றி தான் இந்த காணொலி முழுக்க இருக்க போகுது. கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். சென்னையோட பள்ளிக்கரணை காவல் நிலையத்துக்கு ஒரு துப்புரவு பணியாளர் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல ஒரு மனித உடலோட கையும் கால்களும் மட்டும் கிடக்குன்னு தகவல் கொடுக்குறாரு. அவர் கொடுத்த தகவலை வச்சு அங்கே போனால் காவல்துறையினருக்கு அந்த கையும் காலும் மட்டும்தான் கிடைக்குது. அதை சுற்றி தேடுனா வேற எந்த மனித உடல் பாகங்களும் கிடைக்கல. அங்கே கிடைக்கிறது ஒரு பெண்ணின் கைகளும் கால்களும் தான் அப்படின்னு உறுதி பண்ண அவங்க ரீசெண்டாக வந்த காணாமல் போன எல்லா வழக்கையும் எடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஏதேனும் ஒரு பெண்மணியாவது இங்கே கிடைச்சிருக்க கைகள் கால்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருப்பாங்களான்னு தேடுறாங்க. ஆனால் அதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. பக்கத்தில் உள்ள மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கேயும் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது காணாம போயிருக்கலான்னு கேட்குறாங்க. ஆனால் எந்தவித தகவலும் இல்லை. ஏன்னா காவல்துறையினரோட யூகத்துப்படி யார் வேணா கொண்டுட்டு வந்து இங்கே தூக்கி போட்டு வந்திருக்கலாம். அது துப்புரவு பணியாளராக இருக்கலாம், யாருக்கும் தெரியாத நபர்களாகவும் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு நேட்டிவாக கொண்ட இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க நபர்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த காரணத்தினாலே பல டேட்டூ ஆர்டிஸ்ட் விசாரிக்கப்பட்டாங்க, திருநங்கைகள் விசாரிக்கப்பட்டாங்க, அங்கே வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்கள் விசாரிக்கப்பட்டாங்க, லாரி ஓட்டுற ஓட்டுநர்களும் விசாரிக்கப்பட்டாங்க. ஆனால் யார்கிட்ட இருந்தும் இவங்களுக்கு தேவையான தடயம் கிடைக்கவே இல்லை. அந்த வழக்கை பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாட்கள் ஆகுது. ஆனால் எந்தவித முன்னேற்றமும் இல்லாதனால காவல்துறையினருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதன் பிறகுதான் காவல்துறையினர் ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை செயல்படுத்துறாங்க. அந்த ஐடியா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கைகளையும் கால்களையும் சின்ன சின்ன துண்டு பிரசுரங்களில் பதிவு பண்ணி அந்த டேட்டூவை மட்டும் ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி அடையாளம் கொண்ட பெண்கள் யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள பற்றின தகவல்களை பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் கொடுங்க அப்படிங்கிறது தான். அந்த விஷயங்களில் பல துண்டு பிரசுரங்களில் பதிவு பண்ணி அதை செவர்களில் ஒட்டுறதும் நிறைய நபர்கள் கிட்ட கொடுக்கறதும் வழக்கமானதாக இருந்திருக்கு. அந்த துண்டு பிரசுரங்களை கொடுத்த சில நாட்களுக்கு எந்தவித தகவலும் கிடைக்கல. இதுலேயும் நமக்கு எந்தவித முன்னேற்றமும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நபர் கால் பண்ணி, நான் சென்னையோட ஜாஃபர் கான் பகுதியிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி கையில் சிவன் பார்வதி டேட்டூ ஒட்டின ஒரு அழகான பெண் எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஆனால் சில நாட்களாக அந்த பெண்மணியையும் காணோம், அவருடைய கணவரையும் காணோம்னு அந்த நபர் தகவல் கொடுக்குறாரு. அவர் சொன்ன இடத்துக்கு போன காவல்துறையினர் ஒரு வீட்டை பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் உள்ள நபர்களை பற்றி கேட்குறாங்க. அப்போதான் காவல்துறையினருக்கு அந்த வீட்டோட உரிமையாளர் பாலகிருஷ்ணன் அப்படின்னும் அவரோட மனைவி சந்தியா அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த தகவல் எல்லாம் கிடைச்ச பிறகு காவல்துறையினர் அவங்க 2 பேரை பற்றின தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தியா அப்படிங்கிற பெண் கன்னியாகுமரியில் உள்ள அருமநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். தந்தை ஒரு டீ கடை வச்சிருக்காரு, தாய் அந்த டீ கடையில் வேலை செய்கிறாங்க. இவங்களும் 7வது வரை தான் படிச்சிருக்காங்க. காரணம் குடும்பத்தோட ஏழ்மை. என்னதான் குடும்பம் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது தான் ஒரு நடிகை ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. அதன் காரணத்தாலேயே தன்னோட அழகை மேம்படுத்திக்கிறதும் தன்னை ஒரு நடிகையாவே பார்க்கறதும் அந்த சந்தியாவுக்கு வழக்கமான விஷயமா இருந்திருக்கு. அவங்கள பற்றின முழு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக காவல்துறையினர் கன்னியாகுமரியில் உள்ள அவங்களோட பெற்றோர் வீட்டுக்கே போய் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த சந்தியாவின் பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர்களின் மகளான சந்தியாவுக்கு ஆரம்பத்திலேருந்தே தான் ஒரு நடிகை ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவும் அவங்க ஓரளவு வயது வந்த பிறகு அவங்களோட புகைப்படங்கள் எல்லாத்தையும் வாய்ப்பு தேடுறதுக்காக நிறைய டைரக்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி அனுப்பிய பொழுதுதான் வாழ்க்கையில் எப்படியாவது டைரக்டர் ஆகி நிறைய படங்களை எடுத்து சாதிக்கணும்னு நினைச்ச ஒரு நபர் தான் பாலகிருஷ்ணன். வாய்ப்பு தேடின பொழுது அவர்கிட்ட சங்கீதாவின் புகைப்படம் கிடைக்குது. சங்கீதாவோட புகைப்படத்தை முதல் முறை பார்த்தப்பே அவருக்கு சங்கீதாவை ரொம்ப பிடிச்சு போயிருது. எப்படியாவது சங்கீதாவை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச அவர் சங்கீதாவை காதலிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த விஷயத்தை அந்த பாலகிருஷ்ணன் சந்தியா கிட்ட சொல்லவே இல்லை. சந்தியாவோட பெற்றோர்கள்கிட்டே நேரடியாக பேசி 2 குடும்பத்தார் சம்மதத்தோடையும் அவங்களுக்கு 2000வது வருஷத்துல திருமணமும் நடக்குது. என்னதான் ஆரம்பத்தில் சந்தியாக்கு அவங்கள பிடிக்காம இருந்திருந்தாலும்
அந்த பாலகிருஷ்ணன் சந்தியா மேலே காட்டின அன்பும் பாசமும் காதலும் அந்த சந்தியாவுக்கு பாலகிருஷ்ணனை பிடிக்கிறதுக்கு காரணமாயிருது. அதன் பிறகு அவங்க 2 பேரும் ரொம்ப அந்நுண்ணியமான சந்தோஷமான ஜோடிகளாக வாழ ஆரம்பிச்சாங்க. என்னதான் வயது வித்தியாசம் இருந்தாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்படாம மற்றவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்காம அவங்களோட வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரோட கனவையும் தேடி ஓடிட்டு தான் இருந்தாங்க. ஒருத்தர் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சாரு, ஒருத்தங்க எப்படியாவது கதாநாயகி ஆகணும்னு நினைச்சாங்க. அவங்க 2 பேரும் யாருடைய கனவுக்கும் தடைப்படாம ஒவ்வொரு பாதையில அவங்களோட இலக்கை நோக்கி ஓடிட்டு தான் இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமானதா இருந்தது. அந்த நேரத்துல தான் அந்த பாலகிருஷ்ணனுக்கு டைரக்டரா மட்டும் இல்லாம அரசியல்லையும் நம்ம இறங்கணுங்கிற எண்ணம் வருது. அவர் அரசியல்ல 2 முறை வார்டு கவுன்சிலருக்கு போட்டி போடுறாரு, 2 முறையும் படுதோல்வி அடைஞ்சிடுறாரு. இந்த விஷயம் அவரோட மனதளவுல ரொம்பவே பாதிக்குது. அதன் பிறகுதான் அவர் எடுத்த ஒரே ஒரு முடிவு அந்த 2 பேரோட காதல் வாழ்க்கைக்கும் சந்தேகம் அப்படிங்கிற விதை வளர்றதுக்கு காரணமாகுது. திருமணமாகி 2 குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த தம்பதிகளுக்கு இடையில அந்த பாலகிருஷ்ணன் எடுத்த ஒரே ஒரு முடிவு சந்தேகம் அப்படிங்கிற விதை மரமா மலர்றதுக்கு காரணமாகுது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நம்ம தான் தோத்துட்டோம், எலெக்ஷன்ல தோத்துக்கிட்டே இருந்தோம், நம்மளுடைய மனைவியை நிக்க வைப்போம், அவளை எப்படியாவது ஜெயிக்க வச்சே ஆகணுங்கிற வெறி அந்த பாலகிருஷ்ணனுக்குள்ள இருந்திருக்கு. அவரோட கனவை எப்படியாவது நிறைவேற்றியே ஆகணும்னு நினைச்ச சந்தியாவும் அந்த தேர்தல் பணிகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக அவங்க எடுத்த ஒரு முடிவு தான் தன்னோட பர்சனல் நம்பர், அவங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பரை ஒரு துண்டு பிரசுரத்தில் எழுதி கொடுத்து, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், என்ன ஜெயிக்க வச்சிங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன தேவைகளா இருந்தாலும் சரி, நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த நம்பர் கொண்ட துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் அந்த பாலகிருஷ்ணன் சந்தியா அவங்க 2 பேரோட உறவுக்கு இடையில விரிசல் அப்படிங்கிறது ஏற்படுது. திருமணமான அவ்வளவு வருடங்கள்ல வெறும் பெற்றோர்கள் கூடயும் உறவினர்கள் கூடயும் மட்டும் பேசிட்டு இருந்த சந்தியா பெண் நண்பர்கள் கூடயும் ஆண் நண்பர்கள் கூடயும் அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது சுத்தமா பிடிக்காத அந்த பாலகிருஷ்ணன் அவங்கள தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறாரு, அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க மேல சந்தேகம் அதிகமாகவும் வீடு முழுக்க சிசிடிவி கேமராக்களை செட் பண்றாரு, அவங்களோட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக. இந்த விஷயம் சுத்தமா பிடிக்காதனாலையும் அவர் தினமும் அவங்கள கொடுமை பண்றனாலையும் தனக்கு நடக்கிற அநீதிகளை தன்னோட பெற்றோர்கள் கிட்ட கால் பண்ணி அந்த சந்தியா சொல்லி அழுகிறாங்க. அந்த சந்தியாவின் பெற்றோர்களும் அவங்கள சமாதானப்படுத்தி அவர் கூடவே வாழ சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இடையேயான சண்டை அதிகமாயிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா அந்த பாலகிருஷ்ணனுக்கு என்னதான் அவரோட மனைவி மேல சந்தேகம் இருந்தாலும் காதல் அப்படிங்கிறது குறையாத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அவங்க மேல இருந்த காதல் காரணமா அவங்களோட பேர்லயே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. எப்படியாவது டைரக்டர் ஆகணும்னு நினைச்ச அவர் காதல் இலவசம் அப்படிங்கிற படத்தை இயக்குறாரு, அதுல படுதோல்வி அடைஞ்சிடுறாரு. அதுவரை தன்னோட தந்தை கட்டிவிட்ட பல வீடுகள்ல இருந்து வந்த வாடகை வருமானத்தை மட்டுமே வச்சு வாழ்ந்துட்டு இருந்த அவருக்கு அந்த படம் தந்த நஷ்டம் காரணமா அந்த பணங்களும் இல்லாம போயிருது. அந்த காரணத்தினாலையும் தன்னோட மனைவி கூட சண்டை போடுறது வழக்கமான விஷயமா மாறிடுச்சு. இவங்க 2 பேரும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தர் டைரக்டர் ஆகணும்னு இன்னொருத்தங்க எப்படியாவது கதாநாயகி ஆகணும்னு வாய்ப்பு தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளவு நாள் அவங்க வாய்ப்பு தேடிட்டு இருந்ததை ஒத்துக்கிட்ட பாலகிருஷ்ணன் இனிமே நீ சினிமா வாய்ப்பு தேடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கட்டளை விதிக்கிறார். காரணம், டைரக்டர்ஸ் கிட்டையும் இவங்க தப்பா பழகுவாங்களோ, இவங்களோட எண்ணம் மாறிடுமோ அப்படிங்கிற பல சந்தேக காரணங்களால அவங்களை இனிமே நீங்க வாய்ப்பு தேடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன தேட வேணாம்னு சொல்றது அப்படிங்கிற முடிவில் அந்த சந்தியா வாய்ப்புகளை தேடுறாங்க. இது சுத்தமா பிடிக்காத பாலகிருஷ்ணன் ஒரு நாள் அவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போய் வலுக்கட்டாயமா அவங்களுக்கு மொட்டை அடிச்சு விட்டுறாரு. முடி இருக்கவும் தானே நீ வாய்ப்பு தேடுற, முடியலைன்னா எப்படி வாய்ப்பு தேடுவ அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுறாரு. இந்த விஷயத்தையும் அந்த சந்தியா அவங்க வீட்டில் சொல்லி புலம்புறாங்க. அவங்களோட சண்டை ரொம்பவே பெருசாகுது. அதனால ஒரு நாள் அந்த சந்தியா காவல் நிலையத்தில் அவங்களோட சண்டையை பத்தி புகார் கொடுத்துறாரு. அந்த மகளிர் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் முதல்ல சந்தியாவை விசாரிக்கிறாங்க, அதன் பிறகு அந்த பாலகிருஷ்ணனை விசாரிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து விசாரிக்க ஆரம்பிச்ச அவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து எப்படியாவது 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிடணுங்கிற முயற்சியில அந்த காவல்துறையினர் இருந்திருக்காங்க. அவங்களோட சண்டை நாட்கள் ஆக ஆக பெரிதாக்கிட்டே போனதே தவிர அவங்களோட காதலும் அந்யோன்யமும் பழைய மாதிரி இல்லை. அவங்க 2 பேரும் விவாகரத்து கேட்கவும் காவல்துறையினரும் அதுக்கு அனுமதிக்கிறாங்க. அவங்களோட கவுன்சிலிங் அப்பவே முடியுது. 2 பேரும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 2018 நவம்பர் 17 அந்த வருஷத்துல விவாகரத்து அப்ளை பண்ணிட்டு அந்த சந்தியா தன்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்துட்டு இருக்க தன்னோட சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கே போயிடுறாங்க. அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2019 ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க சென்னைக்கு திரும்பி வந்துடுறாங்க. தன்னுடைய தந்தை கிட்ட 75,000 பணம் வாங்கிட்டு நான் எப்படியாவது ஒரு நடிகை ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாய்ப்பு தேடி மீண்டும் சென்னைக்கு வராங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இந்த விஷயம் எப்படியோ அந்த பாலகிருஷ்ணன் காதுக்கு போயிருது. கடும் கோபத்தின் எல்லைக்கே போன அந்த பாலகிருஷ்ணன் எப்படியோ அந்த சந்தியாவை தேடி கண்டுபிடிச்சு, உனக்கு வாய்ப்பு தானே வேணும், நான் வாங்கி தரேன், அதுக்கு ஒரே ஒரு வழிதான், நீ என் கூட வாழ்ந்தீனா கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அவரும் சொல்றாரு. அந்த சந்தியா அவ கூட இருக்கிறக்கே சுத்தமா விருப்பம் இல்லாம, எனக்கு நீங்க ஒன்றும் வாய்ப்பு வாங்கி தர தேவையில்லை, நான் என்னோட வாய்ப்பை தேடிப்பேன், இனிமே உங்களோட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த சந்தியாவோட பெற்றோருக்கு கால் பண்ணி, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவங்க சினிமா வாய்ப்பு கேட்குறாங்க, நான் அதுக்காக அவங்கள வெளிநாடு அனுப்ப போறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு அவங்கள்ட்ட இவர் கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு அந்த சந்தியாவோட பெற்றோருக்கும் தெரியல.
அங்கே விசாரிக்க போனப்ப நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்த நபர்களுக்கும் தெரியல. இதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பாலகிருஷ்ணன் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்ச காவல்துறையினர் அவரை போய் கைது பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் இருந்த அவரை கைது பண்ணி விசாரணையை மேற்கொள்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த பாலகிருஷ்ணன் என்னை எதுக்கு கைது பண்ணுறீங்க, என்னோட மனைவி எங்கே இருக்கானே தெரியாது, அவளை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லி காவல்துறையினர் நம்மளுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் காவல்துறையினர் கூட்டிகிட்டு போய் அவரை விசாரணை மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் அவர் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், அவங்கள கடைசியாக நான் உனக்கு சினிமா இப்போ வாங்கி தரேன், நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்க என் கூட சண்டை போட ஆரம்பித்தாங்க. கோபத்தோட எல்லைக்கே போனோன்னா பக்கத்தில் அந்த ஒரு சுத்தியில் எடுத்து அவங்க தலையில் அடிச்சுட்டேன். அந்த இடத்துல அவங்க சரிஞ்சு விழுந்தாங்க. அவங்க ஆரம்பத்தில் மயக்கத்தில் தான் இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் சில நிமிடங்கள்லேயே அவங்களோட இறுதி மூச்சும் நின்று போயிடுச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஜனவரி 19, 2019 வருஷத்தில் நடந்துச்சு. அதன் பிறகு அவங்களோட உடலை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 7 ஹாலிவுட் படங்களை பார்த்தேன். அதன் பிறகு தான் அவங்களோட உடலை பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் மரம் வெற்ற ரம்பத்தை வச்சு பல துண்டுகளாக வெட்டினேன். ஒரே துண்டை வெட்டி ஒரே இடத்துல போட்டுட்டா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சில துண்டுகளையும் சாக்குப்பையில் போட்டு வெவ்வேறு இடங்களில் வீச ஆரம்பித்தேன். அதில் கைகளையும் கால்களையும் போட்டது தான் பெருங்குடி குப்பை கிடங்கு. அதே மாதிரி உடல் பாகங்களை வீட்டு பக்கத்தில் உள்ள குப்பை தொட்டிலே போட்டேன். இன்னும் சில பாகங்களை கூவமாற்றில் வீசிட்டேன்னு சொல்கிறாரு. காவல்துறையினர் அவர் சொன்ன எல்லா இடத்துலையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூவமாற்றில் போய் பார்த்தா அது ஜனவரி மாதம் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கு. அவர் சொன்ன இடத்துல தலையும் மார்பும் இருக்க சாக்குப்பை இல்லை. காவல்துறையினருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அவர் பொய் சொல்றாரா இல்லை அந்த உடல் பாகம் தண்ணி ஓட்டத்தில் எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு எந்தவித தகவலும் கிடைக்கல. இந்த மாதிரி மற்ற உடல் பாகங்கள் இருக்கிறதா சொன்ன குப்பை கிடங்களையும் போய் தேடுறாங்க. அவங்களுக்கு வேறு எந்த உடல் பாகங்களும் கிடைக்கல. அவர் மேல குற்ற வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது அந்த பாலகிருஷ்ணன் யூட்டன் அடிக்கிறார். காவல்துறையினர் கிட்ட நான் தான் கொண்டேன்னு ஒத்துக்கிட்ட அவர் அங்க நீதிமன்றத்தில் போய் நான் கொல்ல கிடையாது, இவங்க தான் நான் தான் கொண்டேன்னு என்னை ஒத்துக்க வைக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்னு நீதிபதி கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப இந்த குற்றத்தை நம்ம நிரூபிக்கணும்னா, இந்த குற்றத்தோட இறுதி கட்டத்துக்கு நம்ம போனோம்னா அந்த பெண்ணோட மற்ற உடல் பாகங்களை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு காவல்துறையினர் தீவிரமா தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. 20க்கும் மேற்பட்ட தினக்கூலி பணியாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. கிரேனோட உதவியோட அந்த குப்பை கிடங்கு முழுக்கானா அவர் உடல் பாகங்களை தூக்கி போட்டதா சொன்ன ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி வரை எந்த இடங்கள்ல எல்லாம் குப்பை கொட்டப்பட்டுச்சோ அது முழுக்க கிளறி பார்க்குறாங்க. காவல்துறையினருக்கு ஆரம்பத்தில் எந்தவித உடல் பாகங்களும் கிடைக்கல. அதன் பிறகுதான் அதே குப்பை கிடங்குல அவங்களோட இடுப்பு பகுதி மட்டும் கிடைக்குது. அதன் பிறகு அந்த உடல் உறுப்பையும் எடுத்துட்டு போய் DNA டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த 2 உடல் உறுப்புகளும் அந்த பெண்ணோட தான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த சந்தியாவோட பெற்றோரை வரவழைச்சு அவங்களோட உடல் பாகங்களை உறுதி பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் சொன்ன விஷயம் அவங்களோட தலையும் உடலோட மேல் பகுதியும் கிடைச்சா மட்டும்தான் நம்ம பிரேத பரிசோதனை செய்ய முடியும், செஞ்சாதான் இதோட இறுதி அறிக்கை நமக்கு கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காவல்துறையினருக்கு அந்த தடயமே கிடைக்கல. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சும் அவர் மேலே உள்ள குற்றத்தை காவல்துறையினரால் நிரூபிக்க முடியாதனால அவர் ஜாமீனில் வெளிவிடப்படுறாரு. அவர் பயங்கரமாக திட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது பொய்யா கூட இருந்திருக்கலாம். இந்த உடல்களை நான் இங்கே தான் போட்டேன்னு அவர் சொன்னது பொய்யான விஷயமா கூட இருந்திருக்கலாம். வேற எங்கேயாவது அந்த உடல்களை புதைச்சி வச்சிருக்கலாம். அதனால காவல்துறையினருக்கு மற்ற உடல் பாகங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதனால அந்த வழக்கோட குற்றவாளி இவர் தான் காவல்துறையினரால் நிரூபிக்க முடியல. சந்தேகம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால நல்லா இருந்த ஒரு குடும்பம் பயங்கரமாக பிரிஞ்சிருச்சு. இப்போ பாதிக்கப்பட்டது என்னவோ அந்த குழந்தைகளோட வாழ்க்கை தான். சந்தேகப்படுறதை விட சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலே அவங்கள தனியாக கூப்பிட்டு உட்காந்து பேசுங்க. என்ன நடக்குது, என்ன விஷயம் நடக்குதுங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ அவங்களும் மனம் விட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க சைடில் இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சந்தேகம் இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் கொண்டு போய் அதை விடாது. இந்த காணொலி அவ்வளோதான். இந்த காணொலி பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.